எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கத்தினுடன் இணைந்திருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். மலர்ந்துள்ள 2025 ஆண்டுக்கான தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கம் பெருமகிழ்வு கொள்கின்றது. செய்திகள் உள்ளிட்ட மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். ஜனாதிபதியின் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு வாழ்த்து செய்தி. சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவிற்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை கொண்டாடுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில், இன்றைய சமூகம் பல்வேறு பிரிவுகளால் வேறுபட்டிருந்தாலும் புத்தாண்டு போன்ற கொண்டாட்டங்கள் பிரிவுகளை களைந்து சமூகத்திற்குள் மீண்டும் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சகவாழ்வை ஊக்குவித்து மற்றவர்கள் மீது கருணை காட்டும் ஒழுக்கத்தின் இருப்பை எமக்குள் ஏற்படுத்திக் கொள்வதே இந்த புத்தாண்டில் நமது பொறுப்பு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புத்தாண்டை புதிய எதிர்பார்ப்புடனும் புதிய தொலைநோக்குடனும் வரவேற்க வேண்டும். பிரதமர் தெரிவிப்பு. வளமான நாடு, அழகான வாழ்க்கைக்காக நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டு வரும் இவ்வேளையில் மலர்ந்துள்ள புத்தாண்டை புதிய எதிர்பார்ப்புடனும் புதிய தொலைநோக்குடனும் வரவேற்க வேண்டும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எமது வாழ்வில் அனைத்து அம்சங்களையும் புதுப்பிக்க வேண்டிய தேவையுள்ள நேரத்தில் இந்த புத்தாண்டு மலர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எமது கலாச்சாரம் மற்றும் பெருமானங்களில் வேரூன்றி இருக்கும் நேர்மறையான மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு இலக்குகளின் அடிப்படையில் நாம் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதை இந்த பாரம்பரிய பண்டிகை எமக்கு நினைவூட்டுகின்றது. அண்மைய வரலாற்றில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி பலருக்கும் புத்தாண்டு கொண்டாட்டம் பற்றி நினைத்து பார்க்க முடியாத அளவு கடினமாக இருந்ததை நாம் அறிவோம். மலர்ந்திருக்கும் புத்தாண்டில் புதியதோர் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் இந்த தருணத்தில் அனைத்து பிரஜைகளும் தங்கள் சமூகங்களின் கௌரவம், அமைதி மற்றும் பரிவுணர்வுடன் செயற்பட வேண்டும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்த புத்தாண்டுக்காக ஒன்றிணைவோம். சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. அனைவரின் உள்ளங்களிலும் துக்கம், கண்ணீர், வலியின்றி மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்த புத்தாண்டுக்காக ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். பிறந்திருக்கும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டு என்பது சரியான நேரத்தில் துல்லியமாக செயல்படுவதை பழக்கப்படுத்திய நன்றியுணர்வை வளர்த்தெடுத்த கலாச்சார பண்டிகையாகும். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறுதியான தொடர்பையும் ஒருவருக்கொருவர் இடையேயான உறவுகளின் மதிப்பையும் வெளிப்படுத்தும் இந்த பண்டிகை அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து புதிய மனிதர்களாக முன்னேறுவதற்கான வழிகாட்டுதலை வழங்குகின்றது. இந்த புத்தாண்டில் வழக்கமான சவால்களுடன் புதிய சவால்களும் நம்முள் உள்ளன. அவற்றை சரியாக நிர்வகித்து நாட்டையும் மக்களையும் முன்னேற்றத்துக்கு அழைத்துச் செல்வது நம் அனைவரதும் கூட்டு பொறுப்பாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பல முறைப்பாடுகள் பதிவு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 11ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 1206 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 6 முறைப்பாடுகளும், சட்டத்தினை மீறியமை தொடர்பில் 1145 முறைப்பாடுகளும், வேறு குற்றங்கள் தொடர்பில் 55 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளில் 1048 முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 158 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ரத்து செய்வதை ஆராய விசேட குழு. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பில் ஆராய அரசாங்கம் விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரட்ன நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது.
அதற்கிணங்க எதிர்வரும் மே மாதம் முற்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளிடமிருந்து கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்கமைய பெற்றுக்கொள்ளவும் மேற்படி குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தலைமையில் கடந்த 11ஆம் திகதி நீதி அமைச்சில் நடைபெற்றுள்ளது. தற்போதுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ரத்து செய்வதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை என இந்த கலந்துரையாடலின் போது நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிய சட்ட முன்வரைவு உலகளாவிய பயங்கரவாதத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நாட்டில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்துக்கான மனித உரிமைகளை மீறக்கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முந்தைய அரசாங்கங்கள் உரிய முறையில் செயற்படவில்லை எனவும் தற்போது நியமிக்கப்பட்ட குழு இந்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பொருத்தமான விடயங்களை மிக குறுகிய காலத்திற்குள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதியமைச்சர் மேற்படி குழுவின் உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையில் 3 நாட்களில் 134 மில்லியன் ரூபாய் வருமானம். அதிவேக நெடுஞ்சாலையில் கடந்த 3 நாட்களில் மட்டும் கிடைத்த வருமானம் 134 மில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளது. ஏப்ரல் 11 மற்றும் 12 மற்றும் 13 ஆகிய 3 நாட்களில் இந்த வருமானம் கிடைத்ததாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கலால் வரி சட்டங்களை மீறிய 1320 பேர் கைது. புத்தாண்டு கால பகுதியில் மதுவரி திணைக்களத்தால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் கலால் வரி சட்டங்களை மீறி செயற்பட்ட 1320 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள மதுவரி திணைக்கள பிரதி ஆணையாளர் ஏ ரொசான் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 3 முதல் ஏப்ரல் 17 வரை தமிழ் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் ஆகியவற்றை நாடு முழுவதும் பரவுவதை தடுக்கும் பொருட்டு, மதுவரி வருமானத்தை பாதுகாக்கும் பொருட்டும், சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போதே இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது கலால் வரி திணைக்களத்தின் விதிமுறைகளை மீறி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட அனுமதி பத்திரம் பெற்ற 3 மதுபான விற்பனை நிலையங்களுக்கு சீல் வைக்கவும் கலால் வரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த நிலையங்களுக்கு எதிராக உச்சபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் புத்தாண்டையொட்டி ஏப்ரல் 11ஆம் திகதி முதல் இன்று 14ஆம் திகதி வரை மூடுமாறு பணிப்புரைக்கப்பட்டுள்ளன. இந்த கால பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விற்பனை நிலையங்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை குறித்த சுற்றி வளைப்புகளில் பெரும்பாலானவை 1913 எனும் உடனடி தொலைபேசி மூலம் பொதுமக்களால் தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டவை என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பம். சிறிய, நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இதன்படி நேற்று முதல் அனைத்து பிராந்திய காவல் பிரிவுகளையும் உள்ளடக்கி போதைப் பொருள் வலையமைப்புகளை அடையாளம் காண்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையில் தேவைக்கேற்ப விசேட அதிரடிப்படையினர், இராணுவம் மற்றும் மோப்பநாயின் பிரிவின் உதவியையும் பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத போதைப் பொருட்களை கடத்துதல், தம்பசம் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவுகளையும் பெறுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். பண்டிகை காலத்தில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செயற்படுமாறு வாகன சாரதிகளுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதன்படி போக்குவரத்து விதிகளுக்கு அமைய வாகனங்களை செலுத்துமாறும், மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இதனிடையே புத்தாண்டை முன்னிட்டு 35,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்குழியில் போதைப்பொருள் வைத்திருந்த ஒருவர் கைது. மட்டக்குழி கதிரானவத்தை பகுதியில் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 52 கிராம் 850 மில்லிகிராம் நிறையுடைய ஐஸ்ரக போதைப் பொருளும் 2 கிலோகிராமும் 100 கிராமும் நிறையுடைய கேரளா கஞ்சா போதைப் பொருளும் மீட்கப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு 15 சேர்ந்த 44 வயதுடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குழி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.